நம்முடைய வீட்டை இஸ்லாமிய வீடாக நாம் மாற்ற வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது சகோதர சகோதரிகளை. இல்லை என்றால் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய ஊரிலே நடக்கிறது, வெளியே சொல்ல முடியாது. உங்களுடைய குடும்பத்தில் நெருக்கமான டாக்டர்கள் இருந்தால் அவர்களிடத்திலே விசாரித்து பாருங்கள், வரக்கூடிய செய்திகளை ஆச்சரியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வீடுகளிலே கட்டுப்பாடுகள் இல்லாமல் போன காரணத்தினால், பெற்றோர் பொறுப்புணர்வு அற்றுப்போனவர்களாக இருக்கிற காரணத்தினால், பெற்றோரும் ஜாகிலிய சாக்கடையிலே சங்கமமாக இருக்கிற காரணத்தினால் வீடுகள் நாசமாக்கப்பட்டு மோசமான உறவுகள் அதிகரித்து பாவச் செயல்கள் சமூகத்தில் தாண்டவமாடிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சமூகத்தில் விபச்சாரமும் வட்டியும் அதிகரித்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த சமூகத்தில் இறங்குவது தவிர்க்க முடியாமல் ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிள்ளைகளை திருத்துறது பெற்றோருக்கு இன்றைக்கு விருப்பமே இல்லை. சில நேரங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டித்தால் உடனடியாக பெற்றோர் போலீசுக்கு போய் விடுகிறார்கள். எங்கட பிள்ளையை நாங்க பாத்துக்குவோம், நீங்க விட்டுருங்க. சின்ன பருவத்திலே பிள்ளை கையில மொபைலை வாங்கி கொடுக்கிறார்கள், கம்ப்யூட்டரை வாங்கி கொடுக்கிறார்கள், அவனுக்கு தனியாக ஒரு ரூமை கொடுத்து விடுகிறார்கள். அவன் என்ன செய்கிறான் என்பது தெரியாது. படிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான், எங்கே போய் என்ன செய்கிறான் என்பது தெரியாது. அல்லது சில பெற்றோர் புள்ள பெத்தாச்சேரி அவன் எப்படியும் வளர்ந்து விடுவான் என்று விடுகிறார்கள். பாடசாலைக்கு போகிற நேரத்தில் கடைசியா அந்த புள்ள கையில ஆயுதத்தை தூக்குகிறான், அல்லது விரசமான சீடியை எடுக்கிறான், அல்லது போதை வஸ்துக்களை கையில எடுக்கிறான், ரோட்டெல்லாம் அலைந்து திரிகிறான். எங்க ஒரு பொம்பளை புள்ள போகும் என்பதை தேடி திரிகிறான், எங்கே டியூஷன் நடக்கிறது என்று தேடுகிறான். பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்தில் உங்களுடைய பிள்ளையை பற்றி கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறோம். இப்படியான ஒரு மாணவனிடத்தில் காமம் நிறைந்து போயிருக்கிற, வக்கிர புத்தி கொண்டிருக்கிற, விரசமாக சிந்திக்கக்கூடிய, எப்போதுமே செக்ஸை பற்றியே கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகன் ஓஎல் பரீட்சையிலே சிறந்த பெறுபேற்றுடன் வருவானா, ஏஎல் பரீட்சையிலே சிறந்த பெறுபேற்றுடன் வருவானா, இவன் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியுமா என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் நன்றாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நடைமுறையில் நாம் காணக்கூடிய பாதிப்பு. இன்றைக்கு ஓரளவு அல்லாஹ்வை பற்றி கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைக்கு என்ன நடந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். நம்முடைய ஊர்களிலே நடக்கிறது சகோதரிகளே, எல்லோரும் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம். நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோருமே கைகட்டி நின்று தண்டனைக்குள்ளாக வேண்டிய விஷயம். விபச்சாரம் என்று தலைவிரித்தாடுகிறது. யாருக்கு மத்தியிலே தலைவிரித்தாடுகிறது தெரியுமா? மாணவர்கள் மத்தியிலே விபச்சாரம் நடக்கிறது. நம்முடைய ஊர்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒழுக்கச் சீர்கேடு நம்முடைய சமுதாயத்தில் இருந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு டிவி மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒழுக்க மாண்புகளை நிலைநாட்ட வந்த மார்க்கம் இஸ்லாம். நாகரிகம் என்றால் என்ன என்று தெரியாமல், ஒழுக்கம் என்றால் என்ன என்று தெரியாமல், விபச்சாரத்திலும் குடியிலும் போதையிலும் மூழ்கி கிடந்த இந்த சமுதாயத்தை நாகரிகம் உள்ள பண்பாடுள்ள ஒரு சமூகமாக மாற்றிய மார்க்கம் இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம் சமூகத்தில் ஒழுக்கச் சீர்கேட்டை உண்டு பண்ணுவதற்காக பல முயற்சிகளை செய்கிறார்கள். குரங்கு பன்றிகளின் சந்ததிகளாகிய யூதர்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்வின் காரணமாக, கோபத்தின் காரணமாக இந்த சமுதாயத்தில் புனிதமான ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதன் காரணமாக அவர்கள் திட்டமிட்டு செயற்பட்டு இன்று நம்முடைய வீடுகளை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நம்முடைய வீடுகளிலே ஒழுக்கத்தை அவர்கள் அகற்றி இருக்கிறார்கள். ஒழுக்க சீர்கேட்டை வீட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று ஆண்கள் பெண்களை விரசமான பார்வையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். பெண் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே புனிதமான சிந்தனை இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு காலம். எல்லோருமே எல்லாவற்றையும் பாலியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காலம். எதை எடுத்தாலும் எல்லோருமே அந்த கோணத்திலே சிந்திக்கக்கூடிய காலம். இப்படியான ஒரு நிலையை உருவாக்குவதிலே இந்த டிவிகள் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நல்ல ஒழுக்கங்களை பூரணப்படுத்துவதற்காக வந்த நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம், நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் எங்கே ஒழுக்க மாண்புகள் விஷயத்தில் போயிருக்கிறது என்று பாருங்கள். எல்லோருமே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் உள்ள வேதனைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சமூகத்தின் நிலை மிக மோசமாகிக் கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் காதலில் ஈடுபடுகிறார்கள். 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள் விபச்சாரத்திற்கு செல்கிறார்கள். பெற்றோர் அதை பாதுகாக்கிறார்கள். அதுவும் ஒரு கைசேதமான நிலை. பிள்ளைகள் இந்த மீடியாக்களினால், குறிப்பாக டிவியினால் பழுதாக்கப்பட்டு சீரழிந்து போயிருக்க பெற்றோர் அதற்கு உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனுடைய முடிவு பயங்கரம் சகோதரிகளே. அல்லாஹ் தஆலா ஒரு பேர் அனர்த்தத்தை தந்தான். சுனாமி என்கிற ஒரு பேரலை, சும்மா கிடந்த கடல், வாழ்க்கையிலே நாம் யாருமே கேள்விப்பட்டிராத முறையில் உயர்ந்து வந்தது. ஊரை அப்படியே அழித்துக் கொண்டு வந்தது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் மீண்டும் திரும்பிவிட்டது. இந்தோனேசியாவை போன்று உள்ளே வந்திருந்தால் நம்முடைய ஊர்களுக்கெல்லாம் விலாசம் இருந்திருக்காது. நாம் எல்லாம் இன்று எங்கே இருந்திருப்போம் என்பதை தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு 500 மீட்டரில் இருந்ததை பின்வாங்கி விட்டால் உள்ளுக்கு திரும்ப வராது என்று யார் சொல்ல முடியும்? இன்றைக்கு நிலைமையை பார்க்கும் போது இதைவிட பெரிய அனர்த்தங்களை அல்லாஹ் தஆலா விட்டு சோதிக்கலாம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகிக் கொண்டு செல்கிறது.